சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். பிரதமர் மோடி மக்களை பற்றிய கவலைப்படுவதால் இரவில் தூங்காமல் இருக்கிறார். ஆனால் ராகுல் காந்திக்கு மக்களை பற்றி கவலை இல்லாததால் 30 வினாடிகளில் தூங்கிவிடுகிறார் என நெல்லையில் நடிகை குஷ்பு பேட்டி. பாஜக கட்சியின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகையுமான குஷ்பு நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பேரணியில் பங்கேற்றார். முன்னதாக அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஊழல் இல்லாத நல்லாட்சியை வழங்கி வைக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் அதிமுகவும் ஊழல் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மோடி மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை கொடுத்து வருகிறார். எனவே இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவிக்கப்படும். கூட்டணியில் நாங்கள் மரியாதையான இடத்தில் இருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவது குறித்து அவர்தான் பதில் கூற வேண்டும். பாஜகவை பார்த்து உதயநிதி பயப்பட்டால் அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிதான். தமிழக முதல்வர் ஊழல்வாதி என்று ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலையை நிர்ணயம் செய்கின்றன. கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பெண் IPS அதிகாரி மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு இருக்கிறது. எங்கோ ஒரு சில தவறுகள் நடப்பதால் பாதுகாப்பு இல்லை என்று கூற முடியாது. ஒரே நாடு ஒரே மொழி என்று பாஜகவில் யாருமே சொல்லவில்லை. இந்தியாவில் 22 மொழிகள் பேசப்படுகிறது. இது தவிர 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அப்படி இருக்கும்போது ஒரே மொழி பேச வேண்டும் என்று எப்படி சொல்வார்கள்? எனவே மக்களை திசை திருப்புவதற்காக பொய்யான தகவலை ராகுல் காந்தி பேசி வருகிறார். ராகுல் காந்தி பிரச்சாரத்தால் கண்டிப்பாக எழுச்சி இருக்கும். ஏனென்றால் அவர் இளம் தலைவர், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். அதனால் மக்கள் அவரை காண செல்கிறார்கள். ஒரு தலைவர் மீன் பிடிப்பதை பார்த்தோ 10ஆம் வகுப்பு மாணவர்களுடன் குஸ்தி நடனம் ஆடுவதை பார்த்தோ மக்கள் ஓட்டு போடுவார்களா? ராகுலுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லாததால் அவர் எளிமையாக செல்கிறார். ஆனால் மோடிக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதால் அவரால் மக்களிடம் எளிமையாக செல்ல முடியவில்லை. மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட எளிமையாக புதுச்சேரியில் ரோட்டோரம் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டார். மோடியை விட ராகுல் காந்தி பெரிய தலைவர் இல்லை. பிரதமர் மோடி நாட்டிற்காக உழைக்கிறார். அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதால் இரவில் தூங்க முடியவில்லை. ஆனால் ராகுல் காந்திக்கு மக்களை பற்றி கவலை இல்லாததால் அவர் 30 வினாடியில் தூங்கிவிடுகிறார் என்று குஷ்பு கூறினார். மேலும் தமிழகத்தில் 3வது அணி அமையும் சூழல் உள்ளதே என்று கேட்டதற்கு, அமைந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். மக்கள் நீதி மய்யம் பாஜகவின் B டீம் என்றும் திமுக சொல்வதை பார்த்தால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு பயம் இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அத்தனை தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மதுவிலக்கு கொள்கை பற்றி கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்கள் தலைவர்கள் அதிமுகவிடம் பேசுவார்கள். அது குறித்து நான் எதுவும் கூற முடியாது என தெரிவித்தார். கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், நெல்லை மாவட்ட தலைவர் பார்வையாளர் பாலாஜி மிகப்பெரிய வெற்றி. அதிமுக பாஜகவுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க இந்த தேர்தலில் இறங்குறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்வோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பாஜக கடந்த 6 வருடங்களாக எவ்வளோ நல்ல திட்டங்கள், எவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டு பக்கம் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உஜ்வலா யோஜனா இருக்கட்டும், பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கட்டும், பேட்டி பச்சாவ் இருக்கட்டும், இல்லை எந்த ஸ்கீம் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஆவாஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கறது இருக்கட்டும். இதே சமீபத்தில் ஃபினான்ஸ் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்க, ஹெல்த் இருக்கட்டும், ரோட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டுக்காக பல ஸ்கீம்ஸ், பல லட்சக்கணக்கான கோடி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மக்கள் பொறுத்த வரைக்கும்
ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுக அரசாங்கம் பார்க்கும்போது குற்றம் சாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 6 years ஆஃப் NDA கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், ஸ்கேம் ஃப்ரீ, எந்த ஒரு ஊழல், எந்த ஒரு எலிகேஷன்ஸ் இல்லாம, அதே மாதிரி அதிமுக அரசாங்கம் இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மக்கள் எங்களை நம்பி வாக்களிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழகத்தில் பிஜேபி போயிட்டு இருக்கு. இல்லை, இப்போ 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரை இழுபடிலாம் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சீட்டு கொடுக்குற இடத்துல இருக்கீங்களா, இந்த சீட்டு வாங்குற இடத்துல இருக்கீங்களா? பிஜேபி மரியாதையோட இருக்கும். மரியாதையோட இருக்கீங்க. ஆமாங்க, அதுதான் முக்கியம். எத்தனை தொகுதி, எத்தனை சீட்ஸ் இன்னும் முடிவாகல. முதல் கேள்வி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி நிக்கிறேன் அப்புறம் நிக்கலன்னா அது அவர் தான் பதில் சொல்லணும். ஏன் நிக்கலன்னா ஒருவேளை பயப்படுறாரா? எனக்கு பிஜேபி கண்டு பயப்படுறாரா? அப்படி அவர் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கிறா நாங்க சொல்வோம். பட் ஐ திங்க் மக்களுக்கே தெரியும் இது ஒரு அரசியல் பயணம் கிடையாது. அரசியல் பயணம் சொல்வது குடும்பம் அரசியல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் போட்டியிடலன்னு சொல்லலாம். பட் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸா இருக்குன்னு எனக்கு தெரியல. மேடம் ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க, சொல்றதுக்கு இருக்குங்க. அது என்ன ஊழல் இருக்குன்னு சொல்லுங்களேன். பட்டியலா கொடுத்துருக்கோம்னா மோடிக்கே தெரியும் தான் என்ன செய்த ஊழல் என்று அவர் மனசாட்சிக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம். மக்கள் பொறுத்த வரைக்கும் தெளிவாக வெளியிட சொல்லுங்க. ஊழல் சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினால என்னென்ன ஊழல் இருக்கு, காங்கிரஸ் மேல என்னென்ன ஊழல் இருக்கு, அதை நம்மளால வாயில சொல்ல முடியும். ஆதாரபூர்வமா எதுவுமே இல்லையே. கவர்மெண்ட் கொண்டு போய் திமுக கொடுத்துட்டாங்களே, ஆதாரம் இல்லையே. அப்ப நான் உங்க மேல ஒரு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. அப்படி இல்லை, நீங்க வந்து ஆதாரத்தோட கொடுக்கணும். நெல்லை தொகுதி கட்சி மேலிட முடியும் அப்படி தெரியல. ஆரம்பிச்சிட்டீங்க மேடம். ஒரு தேர்தல்ல ஒரு புறம் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கோம். நட்சத்திர பேச்சாளர் கூப்பிடுறீங்க. அந்த நட்சத்திர பேச்சாளர் மட்டும் இல்லை, பெரிய க்ரௌட் உள்ள. அதாவது எப்படின்னா பிஜேபியை பொறுத்தவரை எல்லா தொகுதிகளிலும் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்க சொல்லுங்க மேம். ஆமா, இல்ல அதுதான் மேல இடத்துல முடிவு பண்ணணும். அவர் போட்டிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவருக்கு தெரிஞ்ச இடம், அவருடைய ஊரு, அவர் போட்டிட்டு நிச்சயமாக ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா மேல இடத்துல முடிவு பண்ணணும் யார் யார் எந்தெந்த தொகுதியில நிற்கணும். ராகுல் காந்தி என்ன நல்லது பண்ண முடியும் மக்களுக்காக, அதுதான் சொல்லணும். சரிங்களா? மீனவர்களோட தண்ணியில குதிச்சுட்டு நீச்சல் அடிக்கிறதோ, இல்ல 10ஆம் வகுப்புல படிக்கிறவங்களுடைய வந்து குஸ்தி பண்றதோ, அது ஒரு தலைவருக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வருவீங்க? அப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுதான் நீங்க இப்படிதான் 10ஆம் வகுப்புல படிக்கிறவங்களோட குஸ்தி பண்ணுவீங்களா, இல்ல டபுள்ஸ் பண்ணுவீங்களா, இல்ல மீனவர்களுடைய தண்ணியில குதிச்சு வேலை பார்ப்பீங்களா? நீங்க என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும், அது ஆதாரபூர்வமா நீங்க அதை சொல்லுங்க. அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அதுதானே அவருக்கு ஒவ்வொரு போய் கேட்காரு. பொதுமக்கள் என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யலாம், என்ன கொண்டு வரலாம், பாரத பிரதமர் வந்தோன்னா எல்லா நாடு செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண விவசாயி சொல்லக்கூடிய கேள்வி இருக்குது. எல்லா இடத்துலயும் பண்ணும்போது ஏதோ ஒருத்தர் அப்படி பேசுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா விவசாய சங்கத்துல இருந்து யாருமே அப்படி பேசல. இது எங்கன்னா ராகுல் காந்தி முன்னாடி விவசாயிகளோட இது குரல் தான் ஒட்டுமொத்தமா. ராகுல் காந்தி முன்னாடி அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்க உண்மையை விட்டுட்டு போனாரா இல்லையா நான் கேளுங்க. எல்லாமே அரசியல் எப்படி பண்ணுவாங்க நீங்களே பாத்தீங்க. திமுக தலைவர்கிட்ட ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி வந்து எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்ட உடனே நீ வந்து அதிமுக இருந்து அனுபவங்க தானே கேட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். நீங்க வந்து தைரியமா இருந்தா நேரடியாக உட்கார்ந்து பேசுங்க. இப்போ சமீபத்துல வேளாண் சட்டத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அது எல்லாமே அந்த சட்டத்திலேயே இருக்கு. மிடில்மேன் இதே திமுக இருக்கட்டும், இதே காங்கிரஸ் இருக்கட்டும், விவசாயிகளுக்கு அந்த நேரடியாக யாருக்கு அவங்க விற்பனை பண்றாங்களோ இடையில மிடில்மேன் இருக்க கூடாது. அவங்களுடைய சட்ட தேர்தல் அறிக்கையிலேயே இருந்தது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கும் போது அவங்க ஏன் இப்போ அதை மாத்தி பேசிட்டு இருக்காங்க? உங்களால பண்ண முடியல, பிஜேபி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு வலி அவங்களுக்கு இருக்கதா செய்யும். நீட்டு கூட நேற்றுக்கு ஸ்கூல்ல நடக்குது, நாகர்கோயில் ஸ்கூல் நடக்குது. நீட்டு கூட தவறான கொள்கை பேசினாரு. இது ஒரு புறம் நீட் கொண்டு வந்தது கம்ப்ளீட்டா முதல்ல ஆதரவு வச்சது யாரு? நீட் முதல்ல ஆதரவு வச்சது யாரு? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க சிரிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். டெஃபினட்டா வேற குறைய
குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 ரூபாய் நேற்று ஏறிட்டுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. பேசுறது புரியுங்க. மாசத்துல 125 ரூபாய் ஏறிடுச்சு. ஒரு மாசத்துல 125 ரூபாய் ஏறி இல்ல சொல்லல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு இயர் எண்ட் இல்லைன்னா ஆரம்பத்துல டெஃபினெட்லி ஃபியூல் பிரைஸ் ஹைக் இருக்கதான் செய்யும். ஜூன் ஜூலை பக்கம் வரும்போது குறையும். இந்த மாதிரி வந்ததுல என்னன்னா உலகம் முழுவதும் அந்த கோவிட்னால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு மேனேஜ் தட். இந்த கோவிட்-19 பிரச்சனை வந்ததுனால ஃபியூல் ஹைக் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது இதே வந்து உஜ்வலா ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே எத்தனை கோடி பெண்களுக்கு வந்து இப்போ புது ஸ்கீம்லயும் புது பினான்ஸ்லயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து 1 கோடி பெண்களுக்கு வந்து கேஸ் இலவசமாக கொடுக்க போறோம். ஸோ எல்லாமே வசதிகள் பண்ணி கொடுக்குறோம். நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு காலையில சொல்லியிருக்கிறாங்க, we will bring down the rates of the fuel and the gas. சொல்லியிருக்கிறாங்க. கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் நிறுவனங்கள் கையில இருக்குங்கிறது கரெக்ட். உங்க கையில தான் என்ன நிறுவனங்கள் இருக்குது. அது நிர்ணயம் பண்றது ஆயில் கம்பெனிஸ். அதாவது டாலர் வேலை அங்கே டாலர் குறைஞ்சாலும் கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மற்ற எல்லாமே இருக்காங்க. அந்த சூழல் இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியில 2 ரூபா ராகுல் காந்தி தண்ணியில குதிக்கிறதுக்கு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிருக்கலாம். கேஸ் தண்ணியில தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி ஏன் தண்ணியில குடிக்கிறாங்க? ஏன் குஸ்தி இது ஆயில் கம்பெனி இருந்தாலும் நிதியமைச்சர் பேசியிருக்கோம். எங்களுடைய கட்சியின் சார்பாக விலையை குறைக்கிறது மக்களுடைய நலனுடைய எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் வந்து அந்த கோரிக்கை கேஸ் முன்னாடி விலை மானியம் குறைஞ்சிக்கிட்டே 158 ரூபா இருக்கும்போது 50 ரூபா பெட்ரோல் வச்சு 58 ரூபா இருக்கும்போது 100 ரூபாய்க்கு வந்து அதுதான் நான் சொன்னேன். இப்போ எங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னு வேற அடுத்த பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெண் அதிகாரிக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு IPS ஆபீசர் ஒரு DGP லெவல்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கீங்க. எடுக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை தவறு நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு innocent till proved guilty. நீதிமன்றம் தலையிட்ட பின்பு சாட்டப்பட்டிருக்காங்க. நீதிமன்றம் தலையிட்ட பின்பு குற்றச்சாட்டப்படுறதேங்கிறது வந்து ஒரு பெண் குற்றச்சாட்டப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறதே ஒரு தவறான. இதே குஷ்பு வந்து காவல்துறையில எதிராக குரல் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னவங்க காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிலை எப்படி இருந்தா பாதுகாக்கக்கூடிய பெண்ணுக்கே பாதுகாப்பு உடனே நடவடிக்கை எடுத்திருக்க சொல்றோம்ல. நீதிமன்றம் தலையிட்ட பின்பு நடவடிக்கை எடுத்தாதான் அவர் குரல் கொடுக்க தேவையில்லை. மேடம் ஒரு அந்த அம்மா போறாங்க, எஸ்பி போய் கார்ல சாவியை எடுத்து வெளியே போடுறாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் போற நிலைக்கு தமிழகம் இருக்கு அப்படிங்கிறது சரிதான். காவல்துறையில இப்படி ஒரு நிலைங்கிறது எப்படி இருக்குது? அவர்தான் கண்டித்து நடவடிக்கை அதுதான் சொல்றேன். ஏன் நான் சொன்னாலும் அவர் சொன்னாலும் ஒண்ணுதான். இல்ல மனித உரிமை ஆணையமே தன்னது தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இருக்கு, கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கு. நான் வெளியில போக தேவையில்லையே. நீங்க வீட்லயே கேளுங்க, பெண்கள் வெளியில போறதுக்கு பயப்படுறாங்களா இல்ல நல்லா நிம்மதியாக வெளியே போயிட்டு வராங்க? எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வீட்லயே போய் கேளுங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. பக்கத்துல உட்கார்ந்து சிரிக்கிறாரு, அவருக்கே தெரியும். வந்து ஒரு தகவல் காதல கேட்டது தகவல் இருக்கும்போது அந்த தகவல் எப்படி இருக்கட்டும், உண்மையிலே என்ன நியூஸ் உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் தெரிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்து ஒரு காது கண்ணு மூக்கல கொடுத்துட்டு முக்கியமான கொஸ்டின் இருக்கு, அது மறந்துட்டீங்க. நாடு இருக்கும்போது ராகுல் காந்தியால காப்பாற்ற முடியலீங்க. அது ஒரு நாடு அது காப்பாற்றணும். ஒரு மொழி யாருன்னு சொல்லி இது பொய்யான பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வந்து ஒரே மொழி இருக்கணும். இந்தியாவில வந்து எத்தனை மொழி இருக்கு? 22 மொழி பேசப்படுகிறது. இப்போ அதை தாண்டி ஆயிரக்கணக்கான மொழி இருக்கு. 1247 மொழி இருக்கு. ஆனா மொழியில நம்ம பேசுறது 22 மொழி இருக்கு. சரிங்களா? அப்ப எங்கே போய் வந்து ஒரே மொழி பேசணும்னு சொல்றாங்க? யாருமே சொல்லலையே. இது பொய் பிரச்சாரம் பண்றாங்க. உங்களால வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால திசை திருப்பி மக்கள் வந்து மனசு மாத்துறதுக்கு பேசப்படுற பேச்சு. கண்டிப்பா இருக்கும். நாட் பேட். ராகுல் காந்தி ஒரு தலைவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, எல்லாரும் வந்து பேங்க் தான் செய்வாங்க. அது வந்து நல்ல ஃபிட்டா இருக்குன்னு அதுவும் அவர் ப்ரூவ் பண்றாரு. ஸோ வெல் அண்ட் குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராகுல் காந்தி. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு தலைவர் போய் மீன் பிடிக்கிறாரோ இல்ல 10ஆம் வகுப்பு போய் வந்து குஸ்தி பண்றாரோ இல்ல ஏதோ ஒன்று பண்றாரோ அது பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா?
மக்களோட மக்களா வராரு, எளிமையா இருக்கிறாரு. எளிமையா இருக்காரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரதமர் எளிமையாக இருக்காரு. ஆனா ஒண்ணு அமித்ஷா ஸ்டார் ஹோட்டல்ல சொல்லியிருக்காரு. ஆர்வம் இருக்காரு, ஆனா யாருமே இல்ல. நேத்து அமித்ஷாஜி புதுச்சேரி போயிட்டு எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாரு? அதான் ஹோட்டல் போனாரு, அங்க யாருமே இல்லை. ஏன் யாருமே இல்ல? போட்டோ அப்படி எடுத்திருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, ரோட்டோட போறாங்க. இந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் கிடையாது. நீங்க வேற தலைவர்கள் இப்படி பிளான்டா போறாங்க இல்லீங்க, யாருமே ப்ரீ பிளான்ட் போல. இன்னொன்னு பார்க்கணும் நீங்க, there's something called security. செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதே ராகுல் காந்தி தண்ணியில குதிக்கும் போது எஸ்பிஜி காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். அது மீறி தான் எளிமையா போறாரு. எளிமையா இருக்கணும். அவர் சொல்றாரு, எளிமையா இருக்கிறது முக்கியம் இல்லை. ராகுல் காந்தி அப்ப ராகுல் காந்தி மோடிக்கு சமமா பாக்குறாரா? ராகுல் காந்தி தன்னை வந்து மோடிக்கு சமமா பாக்குறாரா? கண்டிப்பா அவரோட கூடுதலா போட்டாரு. அவர் பாக்குறாரா? மோடியோட அவர் பெரிய தலைவர் தான் சொல்றாரு. அவர் சொல்வாரு. குடும்ப பாரம்பரியம். அரசியல் கிடையாது. அரசியல் சொல்லும் போது இது நாட்டுடைய ஏதோ ஒரு குடும்பத்துடைய சொத்து கிடையாதுங்க. சரிங்களா? என்ன நினைச்சு அவருக்கு தூக்கம் வர்றது இல்லைன்னு சொல்றாரு. யார் எது நினைச்சீங்க? ராகுல் காந்தி நினைச்சு ராகுல நினைச்சு மோடி ஒருத்தமே வரல. அவர் தான் சொன்னாரு 30 செகண்ட்ல இல்ல இவன் எவ்வளவு obsessed with ராகுல் காந்தி ராகுல் காந்தி பத்தி ஏதாவது பேசுறது அதுதான் டைட்டில் பேசுங்க. ஒண்ணு இல்ல, 30 நொடியில நான் தூங்கிடுவேன். ஏன்னா நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் வந்து ஊழலில் சிறந்து இருப்பதனால மோடிக்கு தலையாட்டி பொம்மையாக செயல்படுகிறார் என ராகுல் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியால தூங்க முடியல, பிரதமர் மோடியால தூங்க முடியல, அமித்ஷா அவர்களால தூங்க முடியலன்னா நம்மளுடைய நாட்டு பத்தி நம்மளுடைய மாநில பத்தி கவலை இருக்கிறதுனால அவங்களால தூங்க முடியல. எனக்கு எது பத்தியும் கவலை இல்லாம 30 நொடியில நான் தூங்கிட்டேன்னு சொல்றவர் ராகுல் காந்தி. ஏன்னா எது பத்தியும் கவலை இல்லை, நான் தூங்குறேன்ல அது போதும், மக்கள் எக்கர் கட்ட எனக்கு என்ன, அப்படிதான் ராகுல் காந்தி. எனக்கு அப்படி கவலைப்பட்டு மையம் சார்பில் ஒரு மூன்றாவது அணி உருவாகும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. இந்த சூழல் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? மூன்றாவது அணி அமையும் நினைக்கிறீங்களா கமலஹாசன் தலைமையில்? அமையட்டும், அப்புறம் பேசும். அது பிஜேபியோட பி டீம் தானே சமாசம் அப்படி நீங்க சொல்றீங்களா? சொல்றாங்க திமுக. அது திமுக சொல்றது. திமுக எந்த அளவுக்கு பயம் இருக்கு பாருங்க. ABC எல்லாமே நாங்க இருக்கணும், அப்புறம் XYZ தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு அர்த்தம் கடைசியில. அப்ப பிஜேபியோட பி டீம் இல்ல அவர் கமலஹாசன். யாரு? கமல் கமல் சார் கிட்ட கேளுங்க, அவர் எந்த டீம்ல இருக்காரு? அவர் தான் ஸ்டாலின் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, அவர் ராகுல் காந்தி சந்திச்சாரு. முக்கியமான கொஸ்டின், பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்? முதல்ல எத்தனை தொகுதி முடிவாகுது அத்தனை தொகுதியிலும் நாங்க இல்ல, BJP எத்தனை தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்களோ அத்தனை தொகுதியிலும் நாங்க ஜெயிச்சோம். இப்ப லாஸ்ட் வந்து கர்நாடகா தொகுதியா தெரியலீங்க, முடிவாயிட்டு வரட்டும், அப்படி தெரிய வரும். நீங்க சொல்லுங்க, உங்க டிபார்ட்மெண்ட். ஒரு யாத்திரை பாத யாத்திரை இருக்கு நம்ம சொக்கப்பனமுக்குள்ள இருந்து இல்ல, அதுக்கு பெர்மிஷன் இல்லைனாங்களா? பெர்மிஷன் இல்லைனாங்களா? பெர்மிஷன் இல்லாம இதே ராகுல் காந்தி கொடி கண்டுட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க, நீங்க கொடி கட்டிட்டு கொடியை கலட்டி வைங்கன்னு சொல்றாங்க போலீஸ். மத்தியானம் 2 மணி வரை உங்களுக்கு அவரு அந்த எந்த டேட்ல இருந்து கேளுங்க, எந்த டேட்ல அவர் கட்டினாரு சொல்றாங்க உங்களுக்கு பெர்மிஷன் 2 மணி வரை கிடையாது. தேர்தல் விதிமுறைகள் இப்போ நடத்த நடப்புல இருக்கு. இப்ப அதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு என்ன வாங்கியாச்சு. பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், ஷேர் பண்றேன். ஏதோ ஒண்ணு வரணும். வழங்கப்பட்டுள்ளது. வேலை இளைஞர்களுக்கான வேலை வழங்கப்பட்டிருக்காங்க. அதுதான் ஆத்ம நிர்பர் இந்தியா இருக்கு, மேக் இன் இந்தியா. நீங்க இந்தியால எல்லாமே உருவாக்க முடியும் உங்களால, எல்லாமே உற்பத்தி செய்ய முடியும் இந்தியால. அதுதான் ஆத்ம நிர்பர் இந்தியா சொல்றோம். ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி போக வேண்டாம், சொந்த காலில் நிக்கலாம். அவங்களால ஆண்டர்பிரினர்ஷிப் அதுக்கு தான் கொண்டு வரோம். ஏற்கனவே பிஜேபி சொன்னா 2 கோடி பேருக்கு வேலையும் கொடுக்கல, 15 லட்சம் ரூபாய் போடுறாங்க, அதுவும் போடல. திரும்ப ஏன் பிச்சை வாங்கணும்? நீங்க வந்து உங்க சொந்த காலில் நின்றுட்டு வேலை நீங்க தானே சொன்னீங்க எலெக்ஷன் நேரத்துல எல்லாமே வசதி பண்ணி 15 லட்சம் ரூபாய் தாங்க, கருப்பு பணத்தை மீட்டு அந்த கருப்பு பணத்தை மீட்டினீங்களா தெரியல, 15 லட்சம் ரூபாய் தரல. மதுவிலக்கு கொள்கையில பாஜகவோட நிலைப்பாடு, மதுவிலக்கு கொள்கையில பாஜகவுடைய நிலைப்பாடு கூட்டணி வரும்போது கூட்டணி சார்பாக அது பேசுவாங்க. சார்பா மதுவிலக்கு இதுக்கு பேசுவாங்க எல்லாரும் வரும்போது பெரிய தலைவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, பேசுவாங்க. இதுவே அம்மா இருக்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா அப்ப பொறுப்பு இருக்கும்போது 500 மதுபான கடைகளை அடைச்சாங்க. அடைச்சிட்டு இந்த 5 ஆண்டுகள்ல முடியும் போது மதுவே இல்லாத மாநிலமா தமிழகம் திகழ போகுதுன்னாங்க. ஆனா அதுக்கான இன்னும் நடவடிக்கை இல்லையே. பாஜக சார்பாக தான் பதில் கொடுக்கணும், நான் இல்ல நான் பிஜேபி உங்க கூட்டணினா அதான் சொல்றேன், கூட்டணியில இருக்கும். ஆனா இது வந்து
அதிமுக தான் பதில் கொடுக்கணும். அம்மா சொன்னது அதிமுக தான் பதில் கொடுக்கணும். நான் அப்ப எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்லலையே. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.